பண்ணிட்டேன் ஓகே. சார். அப்ப அரவிந்தனுடைய கொஸ்டின் வந்து என்னன்னா, மை கொஸ்டின் தசை இஸ் இல்ல சார், அபவுட். 3 தசை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல ஆமா, ஃபர்ஸ்ட் ஆமா, அதான் பண்ணிடுறேன். அரவிந்தன் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாரு? 5/8/1999, 5:45 புதுச்சேரி. என்னுடைய கொஸ்டின், ராகு தசை நடக்குது. ராகு தசை, ஹவ் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் ராகு தசை பிகாஸ் ராகு இஸ் கன்ஜக்ஷன் வித் சன் 8th லார்டுன்னு போட்டு. அரவிந்தனுக்கு ஆன வீடு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அஸ்ட்ராலஜர் தான் டிசைட் பண்ணுவார் உங்களுக்கு என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த அஸ்ட்ராலஜி தான் மற்ற சேனல்ல எனக்கு ராகு தசை தான் நடக்குதுன்னு சொல்றாங்களே சார், நீங்க என்ன சார் டிஃப்ரெண்டா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேதிக் அஸ்ட்ராலஜில அதனால தான் 3 தசை சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று நட்சத்திர தசை சிஸ்டம், ராசி தசைகள், கண்டிஷனல் ஸ்பெஷல் தசைகள். இந்த 3 தசையும் ஒரு அஸ்ட்ராலஜர் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்ணணும். நட்சத்திர தசையிலேயே எந்த தசை விம்சோத்தரி தசை இல்லாம வேற தசை உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதாங்கிறதையும் தேர் இஸ் அ மெத்தடாலஜி டு சூஸ். அப்ப உங்க தசை ராகு தசை தான் நடக்குதுன்னு நீங்களே சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர. நீங்க ராகு தசைன்னு நினைச்சுக்கிட்டு மற்ற இவங்கெல்லாம் சொல்றாங்க சார் ராகுனா எங்களுக்கு வந்து காளஹஸ்தி போக சொல்லியிருக்காங்க, போகணுமா சார் அப்படின்னா கேட்டிங்கன்னா அதை விட பெட்டர் இது கிடையவே கிடையாது. ஃபூலிஷ்னஸ் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தசைகளே நடக்காம இதுக்கு நாம காளஹஸ்தி போடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, அந்த தசையை வந்து ப்ரிடிக்ட் பண்றதுக்கு மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தடாலஜி நல்லா இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரி ரெமடிஸ் எல்லாம் பண்ணணும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க அதுல. ரெண்டாவது, விம்சோத்ரி தசை அப்படின்னு எடுத்தால் கூட அந்த விம்சோத்ரி தசைகளுக்கே வந்து எந்த விம்சோத்ரி தசை ஒரு ஆளுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டார்ட் டைம்ல ஒரு பர்டிகுலர் தசை நம்மளுடைய சார்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நார்மலா நீங்க எடுத்த விம்சோத்ரி தசையே எடுத்துக்கிறேன் நான். உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து விம்சோத்தர தசையே தான் நாங்க பார்ப்போம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு தசை மட்டும் இல்லாம இன்னொரு தசையும் போடணும், இன்னொரு சார்ட்டும் போடணும். எப்ப அந்த விம்சோத்தரி தசை ராகு ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாயிண்ட்ல ஒரு சார்ட் வரும். அந்த சார்ட் ஆல்சோ வில் பி டிஃபரெண்ட்லி தேன் வாட் யூ ஆர் ஆக்சுவலி சீயிங். அப்ப இவ்வளவு வேரியேஷன்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு இதுல அந்த தசை சிஸ்டத்திலேயே. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த தசைங்கிற சிஸ்டத்தை வந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருத்தர் வந்து சேனல்ல சார் இதுக்கப்புறம் இதுதான் இதுதான் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. அந்த நட்சத்திர தசையிலேயே நிறைய நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த வேரியேஷன்ஸ் எதன் மூலியமா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பின் மூலமாக நட்சத்திர தசை எந்த நட்சத்திர தசை பெட்டர்னு சூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ராசி தசையை மெயினா வச்சு இப்ப கரண்டா உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறத டோட்டலா அனலைஸ் பண்ணணும் ராசி தசை மூலியமாக. மூன்றாவது, கண்டிஷனல் தசை யூஸ் பண்ணி நம்ம போற பாதை ப்ரெடிக்ஷன்ஸ் போறது வந்து கரெக்டா தான் போறோமா அப்படின்னு எப்படி செக் பண்றது. அப்ப அதுக்கு ஒரு மெத்தடாலஜி வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வண்டியில போறோம், நம்ம கரெக்டா டைரக்ஷன்ல தான் போறோம் அப்படிங்கறத கூகுள் மேப்பை மட்டும் வச்சு போக முடியாது இல்லையா? வேற ஏதாவது ஒரு மேப் சிஸ்டம் வச்சுப்பேன்ல பேரலா டு ஃபைண்ட் அவுட். கண்டிப்பா. கூகுள் வந்து எனக்கு என்ன சார் இங்க டைரக்டா போய் இங்க இந்த போக சொல்லுது, ஆனா அங்க கீழே போனா பாறை சார் கீழே விழுந்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல நிறைய பேர். அந்த மாதிரி அப்ப வேற ஒரு மேப் சிஸ்டமும் பேரலா வச்சுக்கணும் நீங்க. ப்ளஸ் உங்களுடைய பழைய ஜென்ரல் நாலேஜும் வச்சுக்கணும். என்ன ஜென்ரல் நாலேஜ்? பறவங்க கிட்ட நிறுத்தி சார் கரெக்டாக தானே போறேன்னு கேட்கலாம்ல. கூகுள் மேப்பையே பிளைண்டா திங்க் பண்ணிட்டு யாராவது போவாங்களா சார்? அப்ப நம்மளுடைய பழைய யுக்திகள் என்னங்கிறதையும் மறக்கக்கூடாது. நம்ம இப்போ கூகுள் மேப் இல்லாம போதும் மனிதர்கள் போயிட்டு தானே இருந்தாங்க, ரூட் எல்லாம் போயிட்டு தான் எப்படி போனாங்க? அப்ப அவங்க போகும்போதே கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி பார்த்துருக்கீங்களா? ஒரு 2 கிலோமீட்டர்ல அவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, சார் இந்த பாதை இங்க போறது கரெக்டு தானே சார்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த பாதை தெரியும், ஏன்னா அவங்க அங்கேயே தான் வாழுறாங்க. ஆனா கூகுள் மேப்புக்கு தெரியாது. நேற்றுக்கு போட்ட ரோடு வேற மாதிரி மாறி வேற எங்கேயோ போகுதுங்கிறது சொல்ல முடியுமா? லோக்கலுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ ப்ளஸ் வேற ஒரு மேப் சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணீங்கன்னா மேபி அந்த மேப் இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் மேப்பை விட சில கண்ட்ரில கூகுள் மேப்பை விட பெரிய வேற மேப் பவர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ வேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இங்க. ஆமாம், அது மாதிரி ஒவ்வொரு மேப்புக்கும் தனித்தனியான குவாலிட்டிஸ் இருக்கு. ப்ளஸ் அதை மட்டும் யூஸ் பண்ணி பிளைண்டாக போகவும் கூடாது. கரெக்ட். அது நேராக போய் எங்கேயோ பீச்சில் கடலில் இறக்கி விட்டு நீங்கள் கடலில் போயிட்டு கேஸ் பண்ண முடியுமா? எனக்கு வேஸ்ட் தான் வந்து கொண்டு போச்சு கடலில் போயிருச்சு காரு அப்படின்னு. ஆமாம், கடலில் போக தான் செய்யும். பிகாஸ் யூ நெவர் யூஸ்ட் யுவர் இன்டலெக்ட். அப்போ இந்த பர்டிகுலர் அதுலேயும் அதே தான். ஸோ ஜாதகத்துன்னு வரும்பொழுது தசையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிட்டர்மைன் பண்ணுறது யாருக்கிட்டையும் விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் கோ டு அ குட் பெட்டர்
Vedic astrologer, he will decide which GPS you are following. உங்க ஜிபிஎஸ் நாங்க உங்க கண்டுபிடிச்சு நாங்க சொல்றோம் உங்க தசை சார் இதுதான் அப்படின்னு. அப்ப அதுலயுமே விம்சோத்தரி தசை என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். மனநிலை, அவ்வளவுதான். அப்ப மனநிலையை மட்டும் பார்த்தா முடியுமா? முடியாது. யார் அப்ப ஜாதகத்துல இம்பார்ட்டன்டான ஆளு அப்படின்னா சோல் தான். இருக்கிறதுலே அவர் தான் பவர்ஃபுல். மைண்ட் எல்லாம் அப்புறம் தான். ஆத்மா எப்படி இருக்குங்கிறது ஆமா, இம்பார்ட்டன்ட். ஆத்மா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாத்துக்குமே ராஜா அவர் தான். அந்த ஆத்மா உங்க ஜாதகத்துல இப்ப கரண்டா நல்லபடியா சந்தோஷமா வாழுதா, அதான் எனக்கு வந்து பார்க்கணுமே தவிர உங்க மைண்ட் ஹாப்பியா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு ஐ எம் நாட் பாதர்ட். ஸோ அதனால நீங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தசை சிஸ்டத்துல இன்னைக்கு சொன்ன தகவல் உங்களுக்கு மிக முக்கியமான தகவலாக இருக்கட்டும். அப்ப உங்களுடைய தசை என்பது உங்களுடைய ஜிபிஎஸ் மாதிரி. நான் எந்த டைரக்ஷன்ல போறேன், அந்த டைரக்ஷன் வந்து எனக்கு கரெக்டான டைரக்ஷன் தானா, இந்த மாதிரியான கேள்விகள். ரைட், ராகு வந்து எனக்கு தசை ஸ்டார்ட் ஆகுது சார், சன்னு வந்துருச்சு, எயித் லார்டு வேற, எல்லாரும் பயமுடுத்திட்டாங்க, ஓகே எக்லிப்ஸ் வேற சார் இது, அதனால என்ன சார் பெரிய பிரச்சனை வரப்போகுது போல் இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா உங்க தசையே வேறவையா இருக்கலாம். அப்ப ஏன் சார் அப்ப ஜோதிடம் பொய்யான்னு கேட்குறாங்க. ஜோதிடம் பொய் இல்லை, சொல்பவர்கள் தான் சில சமயத்துல நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால அது ஏற்படுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இங்க கலைவாணின்னு ஒரு நம்மளுடைய ஒரு ஸ்திரமான ஒரு சப்ஸ்கிரைபர். இது எதனால இந்த கேள்வி வந்திருக்கு, வேதிக் ஜோதிடத்தில் உங்களை பெயரை வைத்து எப்படி? ஓகே. அதுல அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, டி கலைவாணி அல்லது ஆர் கலைவாணி எது இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்பா நல்ல, இனிஷியலியே மாத்திர மாதிரி இருக்கு. ஆமா நல்ல கேள்வி. ஆனா கலைவாணிக்கு ரிப்ளை என்னன்னா, கலைவாணிக்கு எங்களுக்கு வந்து இந்த வேதிக் ஜோதிடத்தில் உள்ள பெயருக்கு இனிஷியல் வந்து பெரிய இம்பாக்ட் கிடையாது. எது எது இம்பாக்ட் அப்படின்னா உங்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய முதல் வேர்டும் அக்ஷரம். ம். அதனுடைய சவுண்டும் தான் இம்பார்ட்டன்ட். தென் டோட்டலாக வரக்கூடிய அந்த சிலபல்ஸ், உங்களுடைய டோட்டல், உங்களுடைய உங்களுடைய ப்ரொனவுன்சேஷன், கலைவாணின்னு கூப்பிடும் பொழுது எந்தெந்த ப்ரொனவுன்சேஷன் வெளியில் வருது, எந்த வார்த்தைகள் வெளியில் வருது, அதற்கான எந்த பிளானட் வச்சுருக்காங்க, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ கலைவாணியில் டி கலைவாணிக்கும் ஆர் கலைவாணிக்கும் ரெண்டுக்குமே ஒன்று தான். ஏன் அப்படின்னா கலைன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுடைய முதல் வேர்டு என்ன? கா தான். ரெண்டுக்குமே கா தான். இங்கிலீஷ்ல எழுதும்போது எப்படி எழுதுறீங்க கலைவாணி? கே தானே எழுதுறீங்க. KALA அப்படி தானே வருது உங்க பேரு. அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன? KA தான். சரி. ம். கா. அந்த கா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் இட் இஸ் கோயிங். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அதனால தான் வேதிக் ஜோதிடத்தில் டைம், டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்கறது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெயர் என்ன. ஜாதகத்தில் இருக்கிற பெயர் இல்லை, உங்களுடைய கரண்டா இப்போ வாழ்க்கையில் என்ன பெயர்ல கூப்பிட்டு இருக்காங்க உங்களை, அந்த பேர் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஃபேட்டுன்னு தெரியாம இருக்கும். நம்ம 40% அதுவே முடிச்சிடும் வேலையை. மீதி 60% தான் வந்து டைம் வந்து வேலை செய்யுது. மற்றது 40% பேரே முடிச்சிருது வேலையை, பாதி வேலையை அதே முடிச்சிருது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொஸ்டின் கேட்க கேட்க, வாசகர்கள் கேட்க கேட்க, சப்ஸ்கிரைபர் கேட்க கேட்க பார்ப்போம் அதையும். சரியா? ஸோ கலைவாணிக்கு இப்போ இனிஷியல் வந்து புரிஞ்சிருச்சா? இனிஷியல்ல ஒரு விதமான இம்பேக்டும் கிடையாது அப்படி. ஓகே. மறுபடியும் சுதாவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன கொஸ்டின் எனக்கு புரியல. மேபி ஐ வில் டேக் தி ஹெல்ப் ஆஃப் பிரியா டு அண்டர்ஸ்டாண்ட். Visiting temples, keeping husband and wife happy ஷுட் should நாட் not ஹர்ட் தம். hurt them. Your யுவர் life லைஃப். starts destroy when your spouse cry cause of your behavior. அதான். ஸோ இது எதனால, இந்த கொஸ்டின் எதுக்கு கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினும் கிளாரிட்டியா இல்லை. ஸ்பவுஸ் வந்து உங்க பிஹேவியர்னால அவர் அழுகிறாரா, அதான் நான் உங்களுடைய கொஸ்டின் அப்படின்னா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேட்சிங்கில் ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமான ஒரு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஜாதகத்தில் மேட்சிங்கில் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேதிக் அஸ்ட்ராலஜி மிஸ் பண்ண மாட்டாங்க. பட் மற்ற அஸ்ட்ராலஜியில் மிஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா அது நட்சத்திர பொறுத்து மட்டுமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருக்குமே பயங்கர டிஸ்ஹார்மனி இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் அடித்து துவச்சிப்பாங்க, ரெண்டு பேரையும் பயங்கரமாக ஹார்ட் பண்ணி ரெண்டு பேரும் அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதுதான் நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால Vis- விசிட்டிங் டெம்பிள்ஸ் போனா மட்டும் அது முடியுமான்னா முடியாதுமா. ஏன்னா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதாவது ஆல் அது ரெமெடி மாதிரி கேக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏதாவது விசிட்டிங் டெம்பிள்க்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு ரெமெடி இருக்குமோன்னு கேக்குறாங்களோன்னு அது தோணுது எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த விசிட்டிங் வந்து டெம்பிள்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி அமைப்பு இருக்கிற பட்சத்துல, ரெண்டு பேருக்குமே அது மாதிரி இருக்கிற பட்சத்துல அதை ஹார்ம் பண்ண தான் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவே வந்து இருக்கிற பெஸ்ட் மெத்தடாலஜி டு கீப் குவைட். அது எந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு பேருடைய, அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோடதும் உங்களோடதையும் நீங்க ஜாதகமாக ஷேர் பண்ணாதான் அதை பார்த்து சொல்ல முடியும் சுதா. ரெண்டாவது, கே சந்திரா அப்படிங்கிறவங்க மட்டும் இதை மட்டும் லாஸ்ட் கொஸ்டினா பார்த்து முடிப்போம். கே சந்திரா 52/12 அப்படிங்கிற ஐடியிலேருந்து மேரேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு மட்டும் வந்திருக்கு. சந்திரா அப்படிங்கிறது நான் ஃபீமேலா மேலான்னு தெரியல, பட் எந்த ஜெண்டரா இருந்தாலும் உங்களுக்கு மேரேஜில் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மேரேஜ் ஆகி பிரச்சனையா, மேரேஜே ஆகாமல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் உங்களுடைய கொஸ்டினை கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதுவே ஆல்ரெடி 2 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கீங்க கொஸ்டின். நான் தான் இப்போ தான் பார்க்குறேன் அதை. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் இல்லைப்பா, நானுமே கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டினதுனால லைஃப்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரேன் நான். ஓகே, ஸோ அதனால் என்னால் பார்த்து ரிப்ளை பண்ண முடியல. இப்போ நீங்கள் அதோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய டீட்டெயில்ஸை போடுங்க. டெஃபினட்டாக அடுத்த வீடியோலையோ வரக்கூடிய வீடியோலையோ டெஃபினட்டாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல்லாம் வந்து நம்மளுடைய வீடியோவில் எந்த கொஸ்டினும் விட மாட்டோம். எல்லா கொஸ்டினும் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்போங்கிறது மட்டும் என்கிட்ட விட்டுருங்க, நான் டெஃபினட்டாக ஆன்சர் கொடுப்பேன். ஓகே, இங்கே ஒருத்தர் வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. யுவர் இமேஜ் அசோசியேட்டட் வித் ஒர்க், நம்மளுடைய ஆருடா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு கீழே கேட்டிருக்காங்க. தி ஆருடா ஆஃப் மை 10th house is the 6th house of my natal chart. In my D1 chart, my ascendant is Libra, Moon is in Gemini in 9th house, my AL is in Gemini, 9th house from Lagna. Moon is in the first of the Aruda, 10th house from AL is 6th house of the natal chart in Pisces. I also have Sun placed in Pisces. So the nature of my work is related something to Pisces, the Sun and the 6th house energy. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இவங்களுடைய கொஸ்டின் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இதையும் கொடுத்துறேன் நான் பெட்டர். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் வெரி குட் ஃபார் ஆஸ்கிங் சச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேசிக்கலி. ஓகே, ப்ரொஃபஷன் வரும்பொழுது உங்க பேர் என்னது? டாட்டியானா சாலஸ். Tatiana Sally. So, Tatiana Salas, Saleh, my reply to you would be that profession is having three different kind of analysis. One is to understand what group of profession you belong to. And in Vedic astrology, we have only four major groups of profession. So once we determine that you belong to this group of the community, then the second will be to understand under the group what kind of profession is ideally suitable for your capacity. That also includes your physical ability to perform the work and also the mental ability. So you also should remember your energy level within your body decides your profession. It is not necessarily that the 10th house or the 10th lord or something will be only applicable for your profession. Never. It is also depends upon your capacity, your skills. It also depends upon your energy level inside your body, how long you can remain in your office. All these things is coming in the second group of activity, where how much amount of action I am able to perform also decides your profession. For example, somebody cannot wake up at the morning. They cannot take up a job which is early morning job. So their capacity to wake up in the morning itself getting knocked out because your chart is not confirming that.
So your basic ability is getting ruined there, because if somebody is giving you a job at starting at 7 a.m., you cannot go to that job because you are waking up at 10 a.m. or 9 a.m. So it is not possible. Then the second amount of action is, suppose if your working energy is not good, then you are not able to perform the full 8 hours of duty successfully. So all the amount of energy is very important for me to determine that how long you can work, what kind of ability you can for working energy, plus how much of what amount of skill you carry. Now coming to the third is only the image in which you are having in the work. Image is coming in the third. Image is only if I'm coming to the office, whether my peon salutes me or not. How much of people who are under my command, how much image I carry in my work. I'm having a negative image or positive image. How do people classify me when I'm working? அப்படிங்கிறது ரொம்ப important இங்க. So here, your question is only related to the Aruda. But what about and also you are trying to understand is my work is something related to the sign of Pisces. So as I told you, these Rashis and other things don't quantify our work. What is quantifying is the first three parameters. First of all, you have to decide which group you belong to. Then second, among the group, what kind of activity you are better able to perform depends on the skills what you have, then the amount of abilities and energy level you have to perform the work. And the third is about the image in which you are having in your office or career. So that is what it is. And images can able to change overnight due to the transits. So that is why image is also parallelly important. So the better example what I want to give, for example, our Prime Minister India, Modi, few years about 3 decades ago or 4 decades ago, he was just a employee who is making tea and he was serving tea to the railway station, right? And after that, his image is gradually increasing in the politics, and he became to the topmost level of authority as a PM of India, and gradually is gaining the leadership qualities and also becoming a top good leader in the world. So his Right. image of Aruda is gradually increasing. So Aruda is only explaining that whether my Aruda is increasing to that ladder or not. But what classification of that particular person belong to, whether it is in politics, that is the first quality to determine. First, I want to understand whether you are coming into politics or not. Second, I want to understand how much hours you can work. Mr. Modi can work maybe 24 hours together. He's having that ability. He says often that I'm very, very workaholic. I can work continuously, 18 hours, 19 hours, no issues. So then only you can remain in the public work. Because in the public work, you cannot sleep. So you need to attend from the morning to evening, you have to attend to the public. Anytime, many calls can come. You are one of the important person in the society. So anything may happen anytime. So he is a very good in terms of that energy, work energy, fantastic work energy. So that means he's capable to work even long hours, no issues. Third is about his racing Aruda, which is coming from the right top to the bottom, and he's racing slowly and coming into the politics. Then he's deciding the path. He's coming to the politics. Then he's choosing that among in the politics, what kind of leadership should I play? Then he has chosen that. Then the Aruda continuously supporting and racing, and went to the certain top Top. level. Mhm. So your question, you should remember, Tatiana, that the image associated to the work is coming in the last. So before that, you have to understand what kind of work you will be performing is not coming from the Aruda. It is only from the image point of view, it is determining whether the image is better now or not, as per the transit, as per the various other parameters. The image, இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து டிரான்சிட் மூலியமாக ஆருடா வந்து டவுன் ஆயிருச்சு அப்படின்னா டவுன் ஆயிருச்சு. அப்போ அந்த பர்டிகுலர் டைமில் உங்களுடைய பேர் நல்லா இல்லை, யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் யுவர் ஒர்க் டு கெட் அ குட் நேம்னு அர்த்தம். யூ ஆர் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் பேட் ரிமார்க்ஸ் ஃப்ரம் த பாஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ஏற்படுது? ஆருடா மூலியமாக. So Aruda is just explaining what kind of image you are standing in the society. It is not explaining about what kind of work you are doing. So உங்களுடைய கொஸ்டினுக்கு அதுக்கு ஆன்சர் பைசஸ் மூலியமாவோ இல்லைன்னா ஆருடா பேசிஸ்ல பைசஸ் மூலியமாவோ ஒரு ஒர்க் என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது.
ஸோ உங்களுடைய கொஸ்டின் அங்கே திருத்திக்கணும். ஸோ அது ஒரு பர்பஸ் கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ. ம். இங்கே ரெண்டு ரிப்ளை வந்திருக்கு, அது மட்டும் பார்த்துட்டு நீ க்ளோஸ் பண்ணுறோம். ராஜசேகர் அப்படிங்கிறவர் 2 செப்டம்பர் 1991 6:20 AM மந்தியா கர்நாடகா. எப்போ எனக்கு வந்து எந்த வருஷத்துல கல்யாணம் ஆகும்? அதே கேள்வியை வந்து சுஷ்மிதா ராஜ்ஸ்ரீ 7/8/86/25/1997 3:45 PM. ஆனால் அவங்க வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் போடாம விட்டாங்க. ஸோ சுஷ்மிதாக்கும் ராஜசேகருக்கும் ஒரே ரிப்ளை. இது மாதிரி இனிமேல் ஃபர்தராக இனிமேல் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகம் வந்து மேரேஜுக்கு சூட்டபிள் தானா, ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கா, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும் நீங்கள். வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பர்சன் ஐ ஆம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட்ல எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்து மேரேஜ் இயர் எப்போ வரும், எந்த டைமிங் இருக்கா, அப்படி இது ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜியில் டைமிங்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. மேரேஜுக்குன்னு செப்பரேட் சார்ட் இருக்கு வேதிக் அஸ்ட்ராலஜியில். அதை பேஸ் பண்ணி ஒருவருடைய ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்லேருந்து அவங்களுடைய பாண்டிங் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுடைய பாண்ட் எப்படி இருக்கும், லைஃப்பில் எந்த மாதிரி பாண்ட் அவங்க விரும்புகிறாங்க, எந்த காலகட்டத்தில் மேரேஜ் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே வந்து வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்கன்னு கூட சொல்ல முடியும். அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ரிப்ளை என்னன்னா, மேரேஜுக்குன்னு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டு வேதிக் அஸ்ட்ராலஜியில் உண்டு. அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்னால கிரியேட் பண்ண முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக் இது மெத்தடாலஜியில் தான் நாங்களே அந்த சார்ட்டை போடணும். சாஃப்ட்வேரே கிடையாது அது. அதை போட்டு தான் ஒருத்தருடைய மேரேஜ் வந்து எப்படிப்பட்ட மேரேஜ், அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் மேரேஜ்லங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு மேரேஜ் எப்படி எந்த வருஷத்தில் நடக்கும்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இதுவும் லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப நாளாக அவர் இருக்காரு. ராஜேஷ் குணா 665 26/5/1999 1:03 PM சென்னை. Planning to start a own consultancy business with tours and travels franchisee. Doctor advised me to avoid a mechanical force job for business for lifelong. For me or business for lifelong. How is my time? ஸோ இப்போதான் நம்ம சொல்லி முடிச்சோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒர்க் எனர்ஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் இல்லையா பிரியா. ம். இங்க பாருங்க, இப்ப ஜாதகத்துல இவரோட இதுக்கு எனர்ஜி பார்க்கணும். ஆமா, இப்ப ஜாதகத்துல இவர் ஆல்ரெடி அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு, டாக்டர் கிட்ட போகவே தேவையில்லைங்க. ம். உங்களுடைய ராஜேஷ் குணாங்கிற ஜாதகத்துல அந்த மாதிரியான லைஃப் எனர்ஜியை 3 விதமா பிரிச்சிருக்காங்க வேதிக் அஸ்ட்ராலஜி. லைஃப் எனர்ஜி, வேக்கப் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி. இந்த 3 எனர்ஜியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த எனர்ஜி சொல்லுங்க? ஒர்க் எனர்ஜி. ஒர்க் எனர்ஜி. மேலுக்கு ஒர்க் எனர்ஜி, வேக்கப் எனர்ஜி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ ஒர்க் எனர்ஜி சரியில்லை, ஐயோ ரொம்ப தூங்கிட்டே இருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் அப்படின்னா அவர் வேலைக்கு லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 8 மணிக்கு போகணும்ல, கரெக்டாக வேக்கப் பண்ணி கரெக்டாக அந்த ஆக்டிவிட்டியை முடிச்சா தான் வேலைக்கு போக முடியும். ஸோ வேக்கப் எனர்ஜி, எல்லா எனர்ஜியும் இம்பார்ட்டன்ட் பேசிக்கலி. அதில் வேக்கப் ஆன உடனே அடுத்து வேலை பண்ண முடியும். ஆமாம், எல்லா எனர்ஜி ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு ஆளால் ஒர்க் பண்ண முடியும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாதகத்தில் 2-3 கொஸ்டின் நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ணதுலேயே இருக்கு. அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கொஸ்டின் நான் பார்க்குறேன்.
ஒன்று வந்து இன்னைக்கு ஏதாவது நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன சொன்னோம்னா 3 டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஒர்க்குன்னு வந்தா எனர்ஜி ஆல்சோ டிசைட் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷன் சொன்னேன். இப்போ இவர் பாருங்க, முதல்ல வந்து வேற ஏதோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஜாப்ல இருந்திருக்காரு. ம். அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி செட் ஆகல, அதனால பிசினஸ்க்கு வரப்போறேன், செட் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கொஸ்டினுக்கு ராஜேஷ் குமார் கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த 4 குரூப் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்ல, அதுல நான் பிசினஸ் குரூப்ல இருந்தா மட்டும்தான் நீங்க பிசினஸ் சக்சஸ் ஆக முடியும். பிசினஸ் குரூப்ல இல்லை அப்படின்னா உங்களுடைய பெயர்ல பிசினஸ் இருக்கக்கூடாது. அதாவது உங்க ஜாதகத்துல நீங்க பிசினஸ் குரூப்ல இல்லை, ஆனா உங்களுக்கு பிசினஸ் தொடங்கணும்னு ஆசை. உங்களுக்கு பதிலா உங்க ஒய்ஃபுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது ஜாதகத்துலன்னா உங்க ஒய்ஃப் பேர்ல பிசினஸ் வச்சுக்கோங்க. உங்க பேர்ல வேண்டாம். உங்க பேர்ல வந்தீங்கன்னா பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்? பிகாஸ் அது உங்க ஜாதகத்துல அந்த குரூப்ல நீங்க இல்லைன்ட்டு கடவுள். அப்ப மொத்த ஜாதகத்துல அந்த 4 குரூப்ல எந்த குரூப்ல வரும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் குரூப் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வைசரி, கன்சல்டிங், மெடிக்கல் ப்ரொஃபஷன், டாப் நோபல் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன். செகண்ட் ப்ரொஃபஷன் பிசினஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ட்ரேடிங் பிசினஸ் எல்லாமே ரெண்டாவது கேட்டகரியில் வருது. மூணாவது கேட்டகரியில இன்ஜினியரிங், மிலிட்ரி, ஒர்க் ரிலேட்டடா பை எனர்ஜி மூலியமா ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். ஒர்க் உடல் அதாவது உங்க உழைப்பால பண்றது. உழைப்பால வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து இந்த எனர்ஜி எனர்ஜி இந்த மாதிரி ஏரியால இருக்கக்கூடிய ஆட்கள். நாலாவது வந்து ஜெனரல் லேபர், எனி லேபர். அந்த லேபர்ல என்ன குவாலிட்டி ஆஃப் லேபர் வேணா இருக்கலாம். இட்ஸ் ஆல் லேபோரியஸ் ஜாப். ஸோ இது இதுல எந்த விதமான இதுல வந்து வரும், நம்ம கேட்டகரி எதுல இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இந்த பிசினஸ் கேட்டகரியில உங்க ஜாதகம் இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில போய் விழுந்து சக்சஸ் ஆக முடியும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு நம்மளுடைய ப்ரொஃபஷன் வந்து ஒரு குரூப் கூட நம்ம போய் அசோசியேட் ஆகணும். இப்போ ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த பிசினஸ் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்தந்த பிசினஸ்க்கு அவங்க அசோசியேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த அசோசியேஷன்ல நீங்க போய் போனீங்கன்னா உங்களை அவங்க செட் ஆகும். வரவேற்கணும். உங்களை அவங்க வரவேற்றுக்கிட்டாங்கன்னா நீங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு செட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை அவங்க வரவேற்கல, உங்களை அவங்க புஷ் பண்றாங்க, நீங்க இந்த இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னா உங்க கம்யூனிட்டியே உங்களை வந்து தள்ளி விடுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க அந்த கம்யூனிட்டிலேயே செட் ஆகாத ஒரு பிறவியா இருக்கீங்க. அங்க போனா அவங்க பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அசோசியேஷன்ல. அப்படின்னு நீங்க அந்த கம்யூனிட்டில இருந்து வெளியில வர்றது நல்லதுன்னு அர்த்தம். அல்லது உங்களுக்கே அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அதுலயும் இருக்கிறது இல்லை, வேஸ்ட்னு. அப்ப இது நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டு இதுவும் ஆன்சர் பண்ணுது. அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஃபர்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி, லைஃப் எனர்ஜி, வேக்கப் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி மூணுமே நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நாலாவது, செகண்ட், விச் குரூப் ஆஃப் எந்த ப்ரொஃபஷன் ஐ பிலாங், குரூப்போட இருக்காங்க. ம். அவுட் ஆஃப் த ஃபோர் விச் குரூப் ஐ பிலாங் டு. தென் ஆஃப்டர் அண்ட் அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தசா சிஸ்டத்துல போய் நான் இப்ப அந்த சேஞ்சுக்கு ரெடியாங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு நாலாவது ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒன்று இருக்கு. ஃபினான்ஷியலா ஏர்ன் பண்ணுவேனா, இந்த பீரியட் இஸ் ப்ரொடக்டிவ் ஃபார் ஏர்னிங் ஆர் நாட். ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குன்னு ஒரு தசை இருக்கு, ஃபினான்ஸுக்குன்னு ஒரு தசை இருக்கு. அந்த தசையில இப்போ உங்களுக்கு பர்டிகுலர் இடத்துல நீங்க வந்து போய் பிசினஸ் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடா ரொம்ப டவுன் போற தசையா இருந்து நீங்க பிசினஸ் தொடங்கி நிறைய ஸ்டாக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் போட்டு முடக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப போறதுக்கே சிரமப்படும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து 4 பேராமீட்டர் இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த குரூப்ல வரீங்களா, எனர்ஜி மோசமா, குரூப்ல வரலாமா, அந்த குரூப் நம்மளை ஏத்துக்குமா, அடுத்தது அந்த குரூப் நம்மளை மணி, ஏத்துக்குமா, பணம், மூணாவது மூணாவது ஃபைனான்ஸ் சரியா. தசா வந்து ஓகேவா, இந்த தசையில நம்ம அதை பண்ணலாமா அந்த மாதிரி ஆக்டிவிட்டியை. நாலாவது, அந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் தசா சப்போர்ட் பண்ணுமா. இந்த 4 கேள்வி. ஏன்னா எதுக்காக நீங்க பிசினஸ் வர்றீங்க, பிசினஸ் வந்தானா அந்த பழைய லெவல ஃப்ளோவோட பெட்டரா இருக்கணும்னு தான் பிசினஸ்க்கு வரோம். கேஷ் ஃப்ளோ. அப்போ அந்த ம். கேஷ் ஃப்ளோ அதே லெவல்ல தான் இருக்குமா, இல்லை அதை விட குறைஞ்சிருமா, இல்லை பெட்டரா இருக்குமா அப்படி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லது இல்லையா? முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா இட் இஸ் ஈவன் பெட்டர் இல்லையா? ஸோ அஸ்ட்ராலஜிங்கிற டூல் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு அதுக்கான சேலஞ்ச் எல்லாம் கம்மி. அதை 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 ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் ஆர் லெஸ்.
ஸோ இதை வச்சுட்டு இன்னைக்கு இந்த இதை வந்து முடிக்கிறோம். ஒன்ஸ் ஃபார் ஆல். நன்றி. இந்த நன்றி. தொடக்கம் வந்து ஒரு இனிய நன்றி. தொடக்கமாக இருக்கட்டும். திரும்பியும் ஆரம்பிச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்த வாரத்துல இந்த வாரத்துக்கான கொஸ்டின்ஸ்ல இன்னைக்கு 2 வீடியோவா ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வீடியோ பார்த்த பிறகு உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் மறுபடியும் அடுத்த வாரம் மீண்டும் இந்த வேற ஒரு டைம்ல சந்திக்கிறோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு என்னது? இன்னைக்கு வந்து என்ன திங்கட்கிழமை. திங்கட்கிழமை. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. இந்த ஸ்டார்டிங்னால இன்னைக்கு திங்கட்கிழமையிலேயே போஸ்ட் பண்றோம். ஃபர்தரா வரக்கூடியது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளி சனியில தான் வரும். பட் இன்னைக்கு ஸ்டார்டிங்னால இன்னைக்கே வந்து திங்கட்கிழமையே நம்ம போஸ்ட் பண்ணி ஸோ தட் வி ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு ரெடி ஃபாலோயிங் ஆயிடும். வீக். ஓகே. இந்த வாரத்துலேருந்தே, அதாவது இந்த வாரம் அடுத்த 4 நாள்லேருந்து நீங்க கொஸ்டின் கேட்கலாம். வி வில் ஸ்டார்ட் ஆன்சரிங் யூ. ஓகே, தேங்க்ஸ். நன்றி. நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.